அற்புதமான நேரத்தில் இயேசுவை, தூயவரை, பரிசுத்தரை, வானாதி வானதூதர்களோடு புனிதர்களோடு சேர்ந்து நாம் துதித்து ஆராதிக்கவிருக்கிறோம். ஆண்டவருக்கு மிகவும் விருப்பமான ஒரு ஆராதனை தூயவர் என்பது. தூயவர் தூயவர் என்று எல்லா உயிர்களுமே போற்றி புகழ்ந்து கொண்டிருக்கிற அற்புதமான ஒரு பாடல். நம் திருப்பலிகளிலே பாடுகின்ற அந்த பாடல் ஆண்டவருக்கு மிகவும் விருப்பமான ஒரு பாடலாக இருக்கிறது. விண்ணோர்களுடைய பாடலாக இருக்கிறது. விண்ணுலகிலே எல்லா உயிர்களும், மூப்பர்களும், தூதர்களும், புனிதர்களுமாய், அச்சிஸ்டர்களுமாய் சேர்ந்து துதித்து ஆராதிக்கின்ற ஒரு அருமையான பாடல் தூயவர் 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 பரிசுத்தர் என்பதாகும். மனதுருக்கத்தோடு ஆண்டவரை உற்று பார்த்து நம்முடைய பிரசன்னமாயிருக்கிற, நம் முன்னால் விற்றிருக்கிற, எழுந்தருளி இருக்கிற நற்கருணை ஆண்டவரை உற்று பார்த்து அவரை நாம் மனதார உள்ளத்தின் ஆழத்திலிருந்து பரிசுத்தரே, தூயவரே என்று நம்பி விசுவசித்து அவரை கூவி அழைப்போம். அவரை புகழ்ந்து ஏற்றுவோம். அவரை ஆராதனை செய்வோம். அவர் தூயவராய் இருக்கிறார் என்பதை உணர்ந்து, அவர் பிரசித்தமான பிரசனத்தில் நாம் இருக்கிறோம் என்பதை உணர்ந்து, நம்மோடு கூட புனிதர்களும் தூதர்களுமாய் மண்டியிட்டு இருக்கிறார்கள் என்று உணர்ந்து நாம் அவர்களோடு சேர்ந்து இந்த பாடலை மிக அமைதியாக, மிக பொறுமையாக, நிதானமாக, பொருளுணர்ந்து ஆழ்ந்த விசுவாசத்தோடு ஆண்டவரை நாம் துதித்து பாடுவோம். வான்படைகளின் கடவுளா இயேசுடைய அற்புதமான பிரசன்னம், வல்லமையின் பிரசன்னத்திலே நாம் இருக்கின்றோம். பரிசுத்தர் தூயவர் என்று சொல்லி அவரை நாம் ஆராதித்தோம். விடுதலை பயணம் 3வது அதிகாரம் 16வது வசனத்திலே ஆண்டவர் சொல்லுகிறார், இதோ என் மக்கள் எகிப்தில் படுகின்ற வேதனைகளை நான் கண்களால் கண்டேன். இதோ அவர்கள் விடுவிக்கும்படியாக, அவர்களை வேலை வாங்குகிறவர்கள் அவளுக்கு எதிராய் செய்கிற கொடுக்கிற துன்பத்திலிருந்து மீட்கும்படியாக நானே இறங்கி வந்தேன் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். தன்னுடைய மக்களுடைய கண்ணீரை பார்க்கிற ஆண்டவர், தன் மக்களுடைய வேதனைகளை உற்று பார்க்கிற ஆண்டவர், நாம் கூவி அழைப்பதற்கு மேலாக, நினைப்பதற்கு மேலாக நம்மோடு கூட அருகில் இருந்து நம்மை தேற்றுகிற ஆண்டவர், இறங்கி வந்த ஆண்டவர், நானே வானிலிருந்து இறங்கி வந்த உயிருள்ள உணவு என்று சொல்லி நமக்காய், உங்களுக்காய், எனக்காய் இறங்கி வந்தவர், தன்னுடைய நிலையை வரிந்து பற்றி கொண்டிருக்கும் ஒன்றாக கருதாமல் எல்லாவற்றையும் துறந்து அவர் அடிமையின் தன்மையை பூண்டு
மனிதருக்கு ஒப்பானார், மனிதருக்கு ஒப்பானார். எனக்காய் உங்களுக்காக மட்டுமே அவர் அப்படி செய்தார். அப்படி என்று சொன்னால் அவர் இறங்கி வந்தது வீணாய் போகுமா? அவர் எனக்காய் இறங்கி வந்தது பலனற்று போகுமா? நான் அவரை உற்று பார்க்கிற பொழுது, உற்று நோக்குகிற பொழுது, அவரை நோக்கி என் கண்கள் உற்று பார்க்கிற பொழுது, அவரை நோக்கி இதோ நான் அவரை கதறுகிற பொழுது என் மன்றாட்டை கேட்காமல் விட்டு விடுவாரா? ஆண்டவர் இறங்கி வந்தது நம் அருகிலே இன்று நம்மை தொட்டு ஆசீர்வதிக்கும்படியாகவே, நம்மை கை தூக்கி தொட்டு நம்மை தூக்கி விடும்படியாக. இதோ பலரும் நம்மை தொடக்கூட யோசித்திருக்கலாம், விளக்கி வைத்திருக்கலாம், எட்டி நின்று வேடிக்கை பார்த்திருக்கலாம். என் வியாதி பல நேரங்களில் பார்த்து பரிகசிக்கிற ஒன்றாக இருக்கலாம், சலிப்பு உண்டாக்கிய ஒரு வியாதியாக கூட என் வாழ்க்கை இருக்கலாம். என்னை பார்ப்பவர்கள் இவனுக்கு இதே கதை தான், எப்போதும் இப்படிதான், அதெல்லாம் கண்டுக்காத, அப்படிதான் என்று சொல்லி ஒதுங்கி போய் இருக்கலாம். உன் மன வேதனையை கண்டு உனக்கு கை தூக்கி விடுவார் யாரும் இல்லாமல் இருந்து இருக்கலாம். ஆனால் ஆண்டவர் இன்றைய நற்செய்தி வழியாக சொல்லுகிறார், நான் இறங்கி வந்த கடவுள் மட்டுமல்ல, உன்னை தொட்டு உன்னை ஆசீர்வதிக்கிற கடவுள், உன்னை தொட்டு நான் குணப்படுத்துகிற கடவுள், உன்னை தொட்டு நான் சுகப்படுத்துகிற கடவுள் என்று சொல்லி ஆண்டவர் இன்று நம்மை சுகப்படுத்த விரும்புகிறார். எனவே இந்த தொட்டு ஆசீர்வதிக்கிற இயேசுவே, இந்த ஆண்டவரே, நாம் அவரை பாடுவோம். ஆண்டவரே, நீ தொட்டால் போதும் ஆண்டவர், நீ தொட்டால் போதும் ஆண்டவர், என் உடல் உறுப்புகள் ஒவ்வொன்றையும் தொடும் இயேசுவே. நீ தொட்டால் போதும், எல்லாம் சுகம் அற்புதமாய் மாறும், அதிசயமாய் மாறும். நீங்க எங்க தொடறீங்களோ அந்த இடம் மாபெரும் வல்லமை உள்ளதாய் பரிசுத்தமாய் கூட மாறும் என்று சொல்லி உண்மையான விசுவாசத்தோடு நாம் செய்வோம். ஆண்டவரிடத்துல நம்முடைய அவயங்கள் ஒவ்வொன்றையும், நம்முடைய உறுப்புகள் ஒவ்வொன்றையும், உச்சத்தல் உள்ளங்கால் வரை இருக்கிற ஒவ்வொன்றையும், முக்கியமாக எங்கே பிரச்சனை, வலி, வேதனைகளை சுமந்து கொண்டிருக்கிறோமோ அந்த இடங்களை எல்லாம் ஒப்பு கொடுத்து ஆண்டவனை தொடுவதற்காக இன்று இறங்கி வந்திருக்கிறார். ஆண்டவனை தொடுவதற்காக இன்று பிரசன்னமாக இருக்கிறார். அவர் என்னை தொட்டு ஆசீர்வதிப்பதற்காக இன்று கூட்டி வந்திருக்கிறார். இந்த இடத்துல, இந்த திருத்தலத்துல, இந்த அவர் நற்கருணை பிரசன்னத்துல இன்று எனக்கு நாள் குறித்து இருக்கிறார். எனவே அவர் என்னை இங்கே அழைத்து வந்திருக்கிறார். என்னை தொடுவதற்காக, என்னை தொட்டு நீ ஆசீர்வதிப்பதற்காக என் ஆண்டவர் என்னோடு வந்திருக்கிறார் என்று சொல்லி ஆண்டவரை நாம் பார்த்து இந்த பாடல் வரிகளை பாடி ஆண்டவரை ஆராதனை செய்வோம். இயேசுவை நீ தொட்டால் போதும், என் உடலெல்லாம் அற்புதம் காணும். சரி பாடுவோம். இயேசுவை நீ தொட்டால் போதும், என் உடலெல்லாம் அற்புதம் காணும். இயேசுவை நீ சொன்னால் போதும், என் மனமெல்லாம் சுகமாய் மாறும். இயேசுவே நீ சொன்னால் போதும், என் மனமெல்லாம் சுகமாய் மாறும். எல்லாரும் கைகளை உயர்த்தி ஆராதனை 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 பாடுவோம். ஆராதனை 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 ஆராதனை. நம்முடைய நாவை முக்கியமாக ஒப்பு கொடுத்து ஆண்டவருக்கு நாம் பாடுவோம்.
நாம் அசைத்து பேசாத என் வாய் கூட வகை வகையாய் கீதங்கள் பாட செய்வீரே. நாம் அசைத்து பேசாத என் வாய் கூட வகை வகையாய் கீதங்கள் பாட செய்வீரே. இயேசுவே நீ தொட்டால் போதும், என் உடலெல்லாம் அற்புதம் காணும். இயேசுவே நீ சொன்னால் போதும், என் மனமெல்லாம் சுகமாய் மாறும். நம்முடைய காதுகளை இப்போ கொடுப்போம். காதிலே இருக்கின்ற எல்லா பிரச்சனைகளையும் இப்போ கொடுப்போம். ஆண்டவர் அவருடைய வார்த்தையினால் இந்த காதை திறக்க வேண்டும். எஃபாத்தா, திறக்கப்படு. ஆண்டவருடைய வார்த்தையை நீ கேட்கும்படியாய் திறக்கப்படு. அடைபட்டிருக்கிற உன் காதுகள் திறக்கப்படட்டும் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறபடி என் காதுகள் திறக்க ஆண்டுக்கு ஒப்பு கொடுப்போம். இவ்வொழியும் கேட்காத என் காதும் கூட அயராத உன் வார்த்தை கேட்க செய்வீரே. இவ்வொழியும் கேட்காத என் காதும் கூட அயராத உன் வார்த்தை கேட்க செய்வீரே. இயேசுவே நீ தொட்டால் போதும், என் உடலெல்லாம் அற்புதம் காணும். இயேசுவே நீ சொன்னால் போதும், என் மனமெல்லாம் சுகமாய் மாறும். நம்முடைய கண்களை ஒப்பு கொடுப்போம். கண்களில் இருக்கிற கோளாறுகள், பிரச்சனைகள், கண்களை பாதித்துக் கொண்டிருக்கிற அனைத்து வகையான தீமைகளை ஒப்பு கொடுப்போம். பார்வை தடைபட்டு போன இந்த கண்களை, ஒளியிழந்து போன அந்த கண்களை, இருளாய் இருக்கிற இருட்டாய் மாறிப்போன அந்த கண்களை ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்து நாம் பாடுவோம். எழிலேதும் காணாத என் கண்ணும் கூட வரமான உன்வதனும் காண செய்வீரே. எழிலேதும் காணாத என் கண்ணும் கூட வரமான உன்வதனும் காண செய்வீரே. இயேசுவே நீ தொட்டால் போதும், என் உடலெல்லாம் அற்புதம் காணும். இயேசுவே நீ சொன்னால் போதும், என் மனமெல்லாம் சுகமாய் மாறும். எல்லாரும் ஆராதனை 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 ஆண்டவர் இயேசு ஆராதனையின் கடவுள், துதிகள் மத்தியிலே வாசம் செய்கிற ஆண்டவர், நம்மை தொட்டு ஆசிர்வதிக்க அந்த ஆண்டவர் நம்ம உடல் எல்லாம் தொட்டு நம்மை ஆசிர்வதித்திருக்கிறார் என்று விசுவசிப்போம், நம்புவோம். எனவே இந்த உணர்வோடு, இந்த அனுபவத்தோடு இன்றைய நற்செய்திக்காக நாம் செவிமடுப்போம். அனைவருமாக எழுந்து நின்று நற்செய்தி நாம் வாசிப்போம்.
ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. தூய லூக்கா எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 14, இறை திருவசனங்கள் 1-6 முடிய. அக்காலத்தில் ஓய்வு நாள் ஒன்றில் இயேசு பரிசேயர் தலைவர் ஒருவருடைய வீட்டிற்கு உணவருந்த சென்றிருந்தார். அங்கிருந்தோர் அவரை கூர்ந்து கவனித்தனர். அங்கே நீர்க்கோவை நோயுள்ள ஒருவர் அவர் முன் இருந்தார். இயேசு திருச்சட்ட அறிஞரையும் பரிசேயரையும் பார்த்து, ஓய்வு நாளில் குணப்படுத்துவது முறையா இல்லையா என்று கேட்டார். அவர்கள் அமைதியாய் இருந்தனர். இயேசு அவரது கையை பிடித்து அவரை நலமாக்கி அனுப்பிவிட்டார். பிறகு அவர்களை நோக்கி, உங்களுள் ஒருவர் தம் பிள்ளையையோ மாடோ கிணற்றில் விழுந்தால் ஓய்வு நாள் என்றாலும் அதனை உடனே தூக்கிவிட மாட்டாரா என்று கேட்டார். அதற்கு பதில் சொல்ல அவர்களால் இயலவில்லை. ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். அமர்வோம். அன்பார்ந்தவர்களே, இன்றைய நற்செய்தியிலே நாம் வாசித்த அருமையான ஒரு நிகழ்வு. பரிசேயர் ஒருவர் ஆண்டவர் இயேசுவை விருந்துக்கு அழைத்திருக்கிறார். இது சாப்பாட்டுக்கு கூப்பிட்டு, விருந்துக்கு கூப்பிட்டு அவருக்கு உண்மையிலே உபசரித்து மகிழ்ச்சிப்படுத்த வேண்டும் என்ற நோக்கிலே அது நடைபெறவில்லை. இந்த விருந்து குற்றம் காணுகிற நோக்கோடு என்ன செய்வார் இவர் அப்படின்னு பார்க்கறதுக்காக நம்ம நிறைய பேர் அப்படி இருப்போம். நல்லா சாப்பாடு போட்டு எவ்வளோ தூரம் ஒரு பிரச்சனையை உருவாக்க முடியுமோ உருவாக்கிடுவோம் இல்லையா? இந்த பரிசேயர் கூட சாப்பாட்டுக்கு ஏன் ஆண்டவர் இயேசு கூப்பிட்டுருக்கிறாருன்னா, அவரை எப்படியாக சிக்க வைக்கணும் அப்படின்றதுக்காக வலை விரிக்கிறதுக்காக தான் கூப்பிட்டுருக்கிறார். ஆண்டவர் இயேசும் போகிறாரு. ஏன்னு சொன்னால், சாப்பாட்டு கூப்பிட்ட இடத்துல ஒரு நீர்க்கோவை நோய் இல்லை மனிதனை முன்னாடி உட்கார வைக்கிறாங்க. அவர் கண்ணில் படுறா போல உட்கார வைக்கிறாங்க. இவருடைய கண் எங்கே போகும்? எப்போதும் அங்கே தான் போகும். அவங்களும் பார்த்துன்னே இருக்கிறாங்க. குறுகுறுன்னு பார்த்துனாங்க, எப்படா மாட்டுவான் இவன் எப்போ தப்பு செய்வான், அப்படியே அவனை பொழி அமுக்கிறவளோ அமைக்கலாம் என்பதுதான் அவருடைய நோக்கம், வேற ஒன்றும் கிடையாது. அப்படி அவர்கள் ஆண்டவரை உற்று பார்த்து கொண்டே இருக்கிற அந்த நேரத்தில் ஆண்டவரும் சுற்றி முறை பார்த்து அவங்களுடைய எண்ணத்தை அறிந்து கேட்குறார், எது முறை? ஓய்வு நாளில் நல்லது செய்யணுமா இல்லை செய்யக்கூடாதா? எது முறை? எல்லாரும் அமைதியாக இருக்கிறாங்க. அது பிறகு ஆண்டவர் இங்கே சொல்லப்படுகிறது வார்த்தை, அவர் தொட்டு அந்த மண்ணை கையை பிடித்து தூக்கி விட்டு எழுந்த வீட்டுக்கு போவோம் நலமாக்கி அனுப்பிவிட்டார் என்று சொல்லப்படுகிறது. அன்பார்ந்தவர்களே, எவ்வளவுதான் நமக்கு எதிராக மக்கள் இருந்தாலும் சரி, ஆண்டுடைய ஆசீர்வாதங்களை தடுப்பதற்கு எத்தனை பேர் நம்மை சூழ்ந்திருந்தாலும் சரி, உண்மையான உள்ளத்தோடு நம் ஆண்டவரை நோக்கி நம்முடைய கண்களை உயர்த்துவோம் என்று சொன்னால், நம்முடைய உள்ளத்தை உயர்த்துவோம் என்று சொன்னால், நாம் அவரை உற்று பார்ப்போம் என்று சொன்னால், அவருடைய பார்வை என் மீது எப்பொழுதும் இருக்கும். அவருடைய பார்வை யாரும் என்கிட்ட இருந்து மறைத்து விட முடியாது. ஆண்டவருடைய பார்வை என்னை நோக்கியதாய் எப்பொழுதுமே கண்டிப்பாக இருக்கும். எவ்வளோ பேர் இருக்கலாம், கோடானு கோடி மக்கள் இந்த உலகத்தில் இருக்கலாம், ஆனால் ஆண்டவர் என்னை தனிப்பட்ட என்னை பார்த்து கொண்டே இருக்கிறார், உற்று பார்த்து கொண்டே இருக்கிறார். இதுதான் உண்மை. நாம் தொடர்ச்சியாக ஊழியத்திலே வாசிக்கிறோம். நீதிமொழிகள் புத்தகம் 15வது பிரிவு 3வது வசனத்திலே வாசிக்கிறோம், ஆண்டவரின் கண்கள் எங்கும் நோக்கும், நல்லவரையும் பார்க்கும், பொல்லாரையும் பார்க்கும். அவருடைய கண்ணிலிருந்து யாரும் தப்பிக்க முடியாது.
மீண்டுமாக யோபு சொல்லுகிறார், 34:21 வாசிக்கிறோம். அவரின் விழிகள் மனிதரின் வழிகள் மேல் உள்ளன, அவர்களின் அடிச்சுவடுகளை அவர் காண்கிறார். நம்ம எடுத்து வைக்கிற ஒவ்வொரு அடியும் அடிச்சுவட்டையும் அவர் பார்க்கிறார். நிறைய பேருக்கு என்ன பிரச்சனைனா, ஆண்டவர் என்ன கண்டுக்கிறதில்ல, பார்க்கறதில்லன்றதான் பிரச்சனை. ஒரு சிலர் புலம்புவாங்க, ஆண்டவருக்கு என் மேலே இரக்கமே கிடையாது, என்ன கண்டுக்கிறதே கிடையாது, என்ன பார்க்கறதே கிடையாது என்பது போல புலம்புவாங்க. அது ஒரு பக்கம். இன்னும் ஒரு சிலர் எவ்வளவு கெட்டது செய்ய முடியுமோ செய்வாங்க, ஏன்னா அவர் கண்டுக்க மாட்டார் என்பதனால. அவர் என்னை பார்ப்பதில்லை என்ற ஒரு அறியாமை. யோசித்து பாருங்க, நம்ம வெளியே போகிறோம், நம்மளை எப்போதும் வாட்ச் பண்ணுறதுக்கு நம்ம என்ன போகிறோம் எங்கே போகிறோம்னு பார்க்கறதுக்கு ஒரு ஆளை கவர்மெண்ட் எனக்காக நியமிச்சிடுறாங்க. நான் எங்கே போனாலும் அந்த ஆள் கூடவே வருவார். நான் என்ன செஞ்சாலும் பார்த்துன்னே இருப்பார். நான் எப்படி இருப்பேன், என் செயல்கள் எப்படி இருக்கும், எப்படியெல்லாம் நான் ஒழுங்காக நடந்து கொள்ள முடியுமோ அப்போல்லாம் நடந்து அப்படி தான் செய்வேன். அன்பார்ந்தவர்களே, அதற்கு மேலாய் ஆண்டவர் என்னை உற்று பார்த்து கொண்டே இருக்கிறார். என் பாத சுவடுகளை கூட அவர் உற்று பார்க்கிறார். ஆனால் நிறைய பேர் நம்ம என்ன நினைச்சிடறோம், அவர் நம்மை பார்க்கிறது கிடையாது, நம்ம கண்டுகிறது கிடையாது, அவருடைய பார்வையில் நம்ம மறைந்திருக்கிறோம் என்று நினைத்து கொண்டோம். இல்லை, அவர் நம்ம உற்று பார்க்கிறார். அதே நீதிமொழிகள் புத்தகம் 5:21 வாசிக்கிறோம். மனிதரின் வழிகளுள் ஒன்றும் ஆண்டவர் கண்களுக்கு தப்புவதில்லை, அவர்களின் பாதையெல்லாம் அவர் சீர்தூக்கி பார்க்கிறார். எனவே நாம் செல்கின்ற பாதைகளை சீர்தூக்கி பார்த்து அவர் உற்று நோக்கி கொண்டே இருக்கின்றார். அவருடைய கண்களுக்கு எதுவும் மறைவாய் இல்லை. ஆனால் அதே சமயத்தில் திருப்பாடல் 33:18 சொல்லுகிறது, தமக்கு அஞ்சி நடப்போரையும் தம் பேரன்புக்காக காத்திருப்போரையும் ஆண்டவர் கண்ணோக்குகிறார், இரக்கத்தோடு பார்க்கிறார். அதான் நடந்துச்சு இன்றைய நற்செய்தியில பார்க்கும். ஆண்டவர் இந்த நீர்க்கோவை உள்ள மனிதனை பார்த்து அவனுக்கு நலம் சுகம் தருகிறார். தொட்டு அவனை தூக்கி அவனை நலமாக்கி அனுப்பி வைக்கிறார். அன்புக்குரியவர்களே, நம்முடைய கடவுளுடைய சிறப்பு என்ன அப்படின்னு சொன்னால், நான் விசுவசிக்கிற அந்த ஆண்டவர் இயேசுனுடைய ஒரு மாபெரும் சிறப்பு என்னன்னு சொன்னால், என்னை தொட்டு ஆசிர்வதிக்கிற கடவுள். பர்சனல் டச் என்று சொல்லுவாங்க. என்னை தொட்டு தனிப்பட்ட விதத்தில் என்னை தொட்டு என்னை பலப்படுத்துகிற கடவுள். என்னை தனிப்பட்ட விதத்தில் என்னை தொட்டு குணமாக்குகிற கடவுள். என் தனிப்பட்ட விதத்தில் தன்னுடைய கையை நீட்டி என் மீது வைத்து என்னை அவர் தாங்கிக் கொள்கின்ற ஒரு கடவுளாக இருக்கிறார். இதான் உண்மை. ஆகவே அவர் என்னை அந்த அளவுக்கு தொட்டு ஆஸ்வதிக்கிறவராய், தாங்கிக் கொள்கிறவராய், ஏந்திக் கொள்கிறவராய், சுகம் கொடுக்கிறவராய் இருக்கிறார் என்பதை இன்றைய நாளிலே நாம் உணர இன்றைய நற்செய்தி வழியாக அழைக்கப்படுகிறோம். ஆகவே அன்புக்குரியவங்களை யோசித்து பார்ப்போம். ஆண்டவருடைய அருமையான பிரசன்னத்தில் இருக்கிறோம். நற்கருணை ஆண்டவர் நம்மை உற்று பார்க்கிறார் என்பதை உணர்வோம். ஒவ்வொரு பாத அடிகளிலும் ஆண்டவர் என்னோடு கூட வருகிறார் என்று உணர்வோம். அவர் என்னை உற்று பார்த்து கொண்டே இருக்கிறார் என்பதை உணர்வோம். நான் செய்கிற ஒவ்வொரு காரியத்தையும் அவர் கவனத்தோடு பார்த்து கொண்டே இருக்கிறார் என்ற உணர்வை வளர்த்துக்கொள்வோம். எனவே என்னை பார்க்கலனாலும் சரி, என் ஆண்டவர் என்னை பார்க்கிறார். யார் என்னை கண்டுக்கலனாலும் சரி, என் ஆண்டவர் என்னை உற்று பார்த்து கொண்டே இருக்கிறார். அந்த உணர்வை நாம் வளர்த்துக்கொள்வோம். எனவே என்னுடைய வேதனையாக இருக்கட்டும், என்னுடைய சோதனையாக இருக்கட்டும், என்னுடைய பாவ நிலையாக இருக்கட்டும், அவர் என்னை உற்று பார்க்கிறார். என்னை உற்று பார்த்து என்னை தேற்றுகிற, குணப்படுத்துகிற, சுகப்படுத்துகிற என் கடவுளாக இருக்கிறார். விசுவசிப்போம் அன்புக்குரியவர்களே, இதான் உண்மையாக இருக்கிறார். ஒரு குழந்தை மிக அருமையாய் சொன்னது, ஆண்டவர் என்னை ஒரு நாளைக்கு ஒரு முறையாகிலும் பார்க்காம, என்னை பற்றி நினைக்காம இருக்கவே முடியாது அப்படின்ட்டு அந்த குழந்தை சொல்லுச்சு. ஏன், எப்படி? ஏன்னா திருநூலிலே நாம் வாசிக்கிறோம், விவிலியம் சொல்லுகிறது, ஆண்டவர் சொல்லுகிறார்,
நான் உன் பெயரை என் உள்ளங்கையில் பொறித்து வைத்திருக்கிறேன். என் உள்ளங்கையிலே உன்னை நான் பொறித்து வைத்து இருக்கிறேன். ஒரு நாளைக்காவது எப்படியாகிலும் அந்த உள்ளங்கையை ஒரு நாள் பார்த்திட மாட்டாரா கடவுள்? ஆகவே தன் உள்ளங்கையை ஒரு நாளைக்கு ஒரு முறையாவது கண்டிப்பாக பார்த்துருவார் ஆண்டவர். எனவே அவர் என்னை பார்த்து கொண்டே இருக்கிறார். ஏன்னா என் பெயரை, என்னை தன் உள்ளங்கையிலே அவர் பொறித்து வைத்து இருக்கிறார் என்று இந்த குழந்தை சொல்லுகிறார். நம்ம விசுவசிப்போம் அன்புக்கிறவங்கள. தன் உள்ளங்கையிலே தாங்கிக் கொள்ளுகிற கடவுள், என் பெயரை உள்ளங்கையில் எழுதி வைத்து அதை எப்பொழுதுமே பார்த்து எனக்குரிய தேவைகளை சந்திக்கின்ற என் கடவுள். ஆகவே அவருடைய உள்ளங்கையிலே நாம் இருக்கிறோம். அவருடைய தூதர்களுடைய கரங்களிலே நாம் இருக்கிறோம். அவருடைய புனிதர்களினுடைய அரவணைப்பிலே நாம் இருக்கிறோம். மாபெரும் ஆசீர்வாதங்கள் மத்தியிலே ஆண்டவர் நம்மை வாழ செய்திருக்கிறார். நன்றி சொல்லுவோம், இறைவனுக்கு ஒப்பு கொடுப்போம். ஆகவே எல்லோருமாக எழுந்து நின்று, என் விண்ணப்பத்தை கேட்பவரே, என் கண்ணீரை காண்பவரே என்று சொல்லி தெரிஞ்ச பாடல் எல்லாம் ஒப்பு கொடுத்து ஆண்டவர் சொல்லுவோம். ஆண்டவரே, எனக்கு இப்படியாக என்னுடைய விருப்பங்கள் இருக்கிறது, விண்ணப்பங்கள் இருக்கிறது, இப்படியாக என்னுடைய பிரச்சனை இருக்கிறது. ஏதோ என் விண்ணப்பத்தை கேட்கிறவராய், என் கண்ணீரை காண்கிறவராய் நீ இருக்கிறேன்னு நான் விசுவசிக்கிறேன். ஏதோ அந்த ஒரு நம்பிக்கையோடு ஆண்டவரை நான் உம்மை நோக்கி நான் பாடுகிறேன், என்னை நோக்கி நான் செபிக்கிறேன். விண்ணப்பத்தை கேட்டு எனக்கு பதில் தாரும் என்று சொல்லி நாம் உருக்கமாக ஆண்டவரை நோக்கி பாடல் மூலமாக ஒப்பு கொடுப்போம். விண்ணப்பத்தை கேட்பவரே, என் கண்ணீரை காண்பவரே, சுகம் தருபவரே, ஸ்தோத்திரம் இயேசுயா. விண்ணப்பத்தை கேட்பவரே, என் கண்ணீரை காண்பவரே, சுகம் தருபவரே, ஸ்தோத்திரம் இயேசுயா. உம்மால் கூடும் ஆண்டவரே, நீர் ஒருவரால் மட்டுமே என்னை காப்பாற்ற முடியும். உம்மால் ஒருவர் மட்டுமே என் சுகம் கொடுக்க முடியும். உம்மால் மட்டுமே நான் சுகம் பெற்றுக்கொள்வேன். உம்மால் மட்டுமே எனக்கு விடிவு உண்டு ஆண்டவரே. உம்மால் மட்டுமே எனக்கு வாழ்வு உண்டு என்று நம்பிக்கையோடு உம்மால் கூடும் ஆண்டவர் என்று சொல்லி நாம் விசுவாச அறிக்கை செய்வோம். உம்மால் கூடும், எல்லாம் கூடும், ஒரு வார்த்தை சொன்னால் போதும். உம்மால் கூடும், எல்லாம் கூடும், ஒரு வார்த்தை சொன்னால் போதும். ஐயா, ஒரு வார்த்தை சொன்னால் போதும். ஐயா, ஒரு வார்த்தை சொன்னால் போதும். விண்ணப்பத்தை கேட்பவரே, என் கண்ணீரை காண்பவரே, சுகம் தருபவரே, ஸ்தோத்திரம் இயேசுயா. மனதுருகி கரம் நீட்டி குணப்படுத்துகிற ஆண்டவர், என்னை தொட்டு ஆசீர்வதிக்கிற கடவுள், கரம் நீட்டி என்னை கைதூக்கி விடுகிற என் கடவுள், இதை மீண்டுமாய் நினைவுபடுத்திக் கொள்வோம். என் அருகாமையில் இருக்கிறார், என் அருகாமையில் என்னோடு கூட இருக்கிறார். என்னை கைதூக்கி விடும்படியாக என் வாழ்வின் எல்லாவித நெருக்கடியில் இருந்தும் ஏழை கோவில் அடைத்தான், ஆண்டவன் குரலை கேட்டார் என்று சொல்லி கைதூக்கி விடுகிற என் கடவுளாக இருக்கிறார். எனவே மனதுருகி கரம் நீட்டி அதிசயம் செய்கிறவரை நாம் ஆராதித்து பாடுவோம்.
மனதுருகி கரம் நீட்டி அதிசயம் செய்பவரே, மனதுருகி கரம் நீட்டி அதிசயம் செய்பவரே, ஐயா அதிசயம் செய்பவரே, ஐயா அதிசயம் செய்பவரே, விண்ணப்பத்தை கேட்பவரே, என் கண்ணீரை காண்பவரே, சுகம் தருபவரே, ஸ்தோத்திரம் ஏசையா. சித்தம் உண்டு சுத்தமாக நான் விரும்புகிறேன், நீ குணமார். மகனே மகளே, நான் விருப்பப்படுகிறேன், நீ விரும்புகிறாயா? உனக்கு விருப்பமா இருக்கிறாயா? இதோ நம்புகிறவனுக்கு எல்லாம் கூடும். நீ விரும்பி கேட்பது எல்லாம் நடக்கும். நம்பிக்கையோடு யாரெல்லாம் கேட்கிறார்களோ அது அவளுக்கு வாய்க்கும், கிடைக்கும். நான் விரும்புகிறேன், நான் விரும்புகிறேன். சுத்தம் உண்டு. நீ சுத்தமாக மாறுவதற்காய், பரிசுத்தமாய் மாறுவதற்காய், நீ சுகத்தோடு வாழ்வதற்காய், எல்லா விதமான அமைதி நிம்மதி சமாதானத்தோடு வாழ்வதற்காய், உன் உறவுகளோடு வாழ்வதற்காய் எனக்கு சுத்தம் இருக்கிறது, எனக்கு விருப்பம் இருக்கிறது. நான் விரும்புகிறேன். மகனே மகளே, குணமாக என்று சொல்லி ஆண்டவர் விரும்புவதை நமதாக்கிக் கொள்வோம். ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை நமதாக்கி பாடுவோம். சித்தமுண்டு சுத்தமாக என்று சொல்லி சுகமாக்கினீ, சித்தமுண்டு சுத்தமாக என்று சொல்லி சுகமாக்கினீ, ஐயா என்று சொல்லி சுகமாக்கினீ, ஐயா என்று சொல்லி சுகமாக்கினீ, விண்ணப்பத்தை கேட்பவரே, என் கண்ணீரை காண்பவரே, சுகம் தருபவரே, ஸ்தோத்திரம் ஏசையா. விண்ணப்பத்தை கேட்பவரே, என் கண்ணீரை காண்பவரே, சுகம் தருபவரே, ஸ்தோத்திரம் ஏசையா, ஸ்தோத்திரம் ஏசையா, ஸ்தோத்திரம் ஏசையா. மண்டிட்டு ஜெபிப்போம். நன்றி இயேசுவே, இந்த இரவு பொழுதிலே எங்களோடு கூட நீர் இருப்பதற்காக நன்றி இயேசுவே. என்னை இந்த நேரத்தில் கூட்டி அழைத்து வந்த கருணைக்காய் கிருபைக்காய் கொடான கொடி நன்றி இயேசுவே. நீனோடு கூட தங்கி இருக்கிற கடவுளாக இருக்கிறீர் என்று விசுவசிக்கிறேன் ஆண்டவர். என்னோடு கூட பயணிக்கிறவராய் இருக்கிறீர். நான் போகிலும் வருகிலுமாக என்னோடு கூட நடந்து வருகிறவராய் இருக்கிறேன். இதோ என் பாத அடிகளை கூட என் வழிகளை கூட அறிந்திருக்கிற கடவுளாக நன்றி இயேசுவே. நீர் என்னை பற்றி அறிந்திருக்கிற அறிவை நான் நினைத்து பார்க்கிற பொழுது ஆண்டவரே எனக்கு வியப்பா இருக்கிறது என்று சொல்லி திருப்பாடல் 139 வாசிக்கின்றோமே. அப்பேற்பட்ட அறிவு நிறைந்தவராய், என்னை பற்றி அறிவு நிறைந்தவராய், என்னை பற்றியே சிந்தனை நிறைந்தவராய், என்னை பற்றியுமே நோக்கம் நிறைந்தவராய், என்னை பற்றியே சித்தம் நிறைந்தவராய், என்னை பற்றியே எப்போது சிந்தித்து கொண்டிருக்கிறவராய் என்னோடு கூட இருப்பதற்காக நன்றி இயேசுவே. ஒரு அற்புதமான பிரசன்னத்திற்காய் நன்றி இயேசுவே. இதோ இந்த நீர்க்கோவை மனிதனை அவன் கேட்காத போதே, அவன் நோக்கி எந்த குரலையும் எழுப்பாத போதே, அவன் கதறியும் இடத்துல செவிக்காத போதே அவனை பார்த்து
அவனுக்கு விடுதலை கொடுத்தீரே, தொட்டு விடுதலை கொடுத்தீரே, தூக்கி கைதூக்கி அவன் விடுதலை கொடுத்தீரே ஆண்டவரே. இந்த நேரத்தில் நான் நோக்கி கூப்பிடுகிறேன் ஆண்டவரே. நோக்கி நான் என் கண்களை உயர்த்துகிறேன். கண்ணீரோடு கூட நான் நோக்கி பார்க்கிறேன் ஆண்டவரே. இதோ என் கண்கள் நோக்கி கதறிக்கொண்டிருக்கிறது ஆண்டவர். கண்ணீரோடு நான் இந்த தேவிக்காய் நான் உன்னை உற்று பார்த்து கொண்டிருக்கிறேன் ஆண்டவரே. அந்த மனிதனுக்கு கேட்காமலே செய்தவரே, நான் இன்று மண்டியிட்டு மனதுருக்கத்தோடு உன்னை கேட்டுக்கொண்டிருக்கிறேன். என் விண்ணப்பத்தை கேட்டருளும் ஆண்டவர். என் கண்ணீரை பார்த்து என் ஜெபத்தை கேளும் ஆண்டவர். என் ஜெபத்திற்கு பதில் மொழித்தார் இயேசுவே. இதோ என் ஜெபத்தை கேட்டு என் தேவையை நிறைவு செய்வீர் இயேசுவே. இதோ இந்த நேரத்தில் நான் எந்த காரணத்திற்காய் ஜெபித்து கொண்டிருக்கிறேனோ, எந்த சகோதரனுக்காய் சகோதரிக்காய் ஒப்பு கொடுத்து ஜெபித்து கொண்டிருக்கிறேனோ, அந்த சகோதரனை அந்த சகோதரி இந்த நேரத்தில் உடைய திருப்பிடத்தில் கொண்டு வருகிறேன் ஆண்டவரே. உடைய பிரசன்னத்தில் கொண்டு வருகிறேன் ஆண்டவரே. நீ தொட்டு ஆசீர்வதிப்பீராக. இதோ அந்த மகன் மகள், இது அந்த சகோதரன் சகோதரி இன்று இந்த பிரசன்னத்தினால் விடுதலை பெற்றுக் கொள்வார்கள், சுகம் பெற்றுக் கொள்வார்களாக, நலம் பெற்றுக் கொள்வார்களாக. அவருடைய ஜெபங்கள் கேட்கப்படட்டும், அவருடைய தேவைகள் நிறைவு செய்யப்படட்டும் என்று சொல்லி ஆண்டவரே, அந்த சகோதரனை சகோதரி அந்த மகளை உடைய கரத்தில் உடைய பாதத்தில் ஒப்படைக்கிறேன் ஆண்டவரே. தொட்டு ஆசீர்வதி இயேசுவே. இதோ நான் என் குடும்பத்தை ஒப்பு கொடுக்கிறேன், என் குடும்பத்தின் காரியங்களை ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. நீரே என் குடும்பத்தை பொறுப்பேற்றுக் கொள்வீராக. என் குடும்பத்தை நீரே உமதாக்கிக் கொள்வீராக. மேலான அதிகாரத்தை நான் உனக்கு தருகிறேன் ஆண்டவரே. இதோ நீ ஆண்டு கொள்ளும்படியாக மேலான அதிகாரத்தை, என் குடும்பத்தின் மீது உள்ள அதிகாரத்தை நான் இன்று உமக்கு கையளிக்கிறேன் ஆண்டவரே. நீர் ஆட்கொள்ளும், நீர் என்னை ஆண்டு கொள்ளும் ஆண்டவரே. நீர் என்னை வழிநடத்தும் ஆண்டவரே. நீர் என்னை பொறுப்பேற்றுக் கொள்ளும். என் தேவைகளை சந்தித்து என்னை தேர்ச்சி அருளும் ஆண்டவரே. உருக்கமாய் ஒப்பு கொடுப்ப அன்புக்குரியவர்களே, அன்றைய இந்த அற்புதமான இந்த பிரசன்னம் உணவளிக்கும் பிரசன்னம் என்பதை உணர்வோம். நற்கருணை பிரசன்னம், மாபெரும் விடுதலையின் பிரசன்னம் என்பதை உணர்வோம். எனவே நாம் கேட்பதை பெற்றுக்கொள்கிறோம் என்ற நம்பிக்கையோடு நாம் ஒப்பு கொடுப்போம். அவர் என் குரலை கேட்டு என் கண்ணீரை பார்த்து எனக்கு பதில் கொடுக்கிறார் என்ற விசுவாசத்தோடு நாம் நம்முடைய ஜெபங்களை உருக்கமாய் ஆண்டவரிடத்தில் ஒப்பு கொடுப்போம். இதோ பணிப்பெண்களின் கண்கள் எஜமானை நோக்கி கொண்டிருப்பது போல, பார்த்து கொண்டிருப்பது போல ஆண்டவர் உன்னை பார்த்து கொண்டே இருக்கின்றார். உன் தேவைகளை சந்திக்கும்படியாக அவனை உற்று பார்த்து கொண்டே இருக்கின்றார் என்று ஊழியம் சொல்லுகிறது. அந்த நம்பிக்கையை ஆழப்படுத்திக் கொள்வோம். எனவே அவருடைய ஆசிரியை பெற மாண்புகீதம் பாடி நம்மையும் முழுமையாக ஒப்பு கொடுத்து நம்முடைய ஆசிரியை பெற்றுக்கொள்வோம். பணிந்து ஆராதிப்போம்.
மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய அருளடையாளத்திலே உம்முடைய பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டுச் சென்றீர். உம் திருவுடல் திரு ரத்தம் ஆகியவற்றின் தூய மறைபொருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பயனை இடைவிடாமல் துய்த்துணர்ந்து மகிழ அருள்வீராக. தந்தையாகிய இறைவனோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். அனைவமாக எழுந்து நின்று ஆண்டு திரு இதயத்திற்கு நம்ம ஒப்பு கொடுத்து